வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போர் போடுறோம். நீரோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்த்துருக்கோம். பார்த்தீங்களா, இந்த இடம் தான். இப்போ வந்து பூஜை போடுறாங்க பாருங்கள். போரு இப்படி வந்து 50 அடியில் வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா, தண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபேமிலியில் எல்லோரும் வந்திருக்காங்க. போரு போட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாமி கும்பிட போகிறோம். இல்லை போர் நல்லபடி தண்ணி வரணும் அப்படின்றதால கடவுளை வேண்டிக்கிட்டு இப்படி காற்று அடிக்குது ஃபுல்லாக. ஆக்சுவலி இப்போ தான் வந்து இந்த ஏரியாவில் வீடு வந்துட்டுருக்கு பாருங்கள். வீட்டில் நிறைய வந்துட்டுருக்கு பாருங்கள். வீடு வந்துட்டுருக்கு விடுறாங்க. கடவுள் நல்லபடியாக இது பண்ணிட்டு தண்ணி நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் பண்ணிக்கலாம். காற்று அடிக்குது, அப்படி தான் இருக்கும். பி பி ஏய் முஸ்லீம் மாதிரி ஓகே. சென்ட்ரல் கரெக்டாக போட்டு ஓகே பக்கா, அவ்வளோதான், சூப்பர். விஜய் அப்படிதான் ஓகே. சாமி இது பண்ணு. இன்னொரு கற்பூரம் வச்சிரு. கும்பிடு. அம்மா நீ வாமா, ஏ வா. சொல்லு பி விபின் விபின் இப்போ போர் போட போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நல்லபடியாக வரணும் கடவுளே. கரெக்டாக வரும். நீரோட்டம் பார்த்தோம் சொல்லியிருக்காரு. 3 இதில் பார்த்தாங்க நீரோட்டம். வரப்போகுது. இப்போ புகையாக பறக்கும், புகையாக பறக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க இதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வா வா ஸ்டார்ட் பண்ணி நெருப்பு மாதிரி பறந்துருப்பாங்க. 10 அடி போப்பா. யா 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 பாருங்க, அப்படியே புகை பறகுது, நெருப்பு பறகுது பாருங்க. அப்படியே புகை அப்படியே வந்து பாருங்க. ஐயோ, குழந்தை இறக்குது புகை. ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போயினுக்குது. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூஜை போடுறது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது கண்டிப்பாக இந்த போர் போடுறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதில் வந்து நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. இது கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% தண்ணி வரும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக தண்ணி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஏரியாவில் நான் சொன்ன ஆளுங்க தான் நீங்கள் நீரோட்டம் போகணும் அவசியம் இல்லை. உங்கள் ஏரியாவில் ஃபேமஸ் ஆனவங்க சொல்கிற மாதிரி நீரோட்டம் பார்க்குற மாதிரி நல்ல ஆளுங்களாக பார்த்து நீரோட்டம் பாருங்கள். ஒன்று அது 1000 ரூபா ஆகும், 2000 ஆகும், 4000 ஆகும். அதுக்கு மட்டும் யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா இந்த போர் போடுறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபா பார்த்துட்டு இந்த போர் போடுறவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த இடத்துல நீங்கள் நீரோட்டை காட்டுறீங்கன்னா அந்த இடத்துல கரெக்டாக போர் போட்டுருவாங்க. தண்ணி வரலைன்னு வச்சிங்க உங்களை அந்த காசு பண்ணிடுவாங்க. அதனால நீரோட்டம் பார்க்கும்போது கரெக்டான தண்ணி வரும். 20 அடி, ரெண்டாவது எனக்கு 50 அடியில் தண்ணி இறக்கி, 3ஆவது அடி இறக்கும் போது தண்ணி பாருங்க எப்படி பிச்சுன்னு வருது. இது வர ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் நீரோட்டம் பார்த்தா என்ன சொன்னாருன்னா, அதுவும் இருக்கு 10 அடியில இருந்து வர ஆரம்பிச்சிரும், 45 இருந்து 50 அடிக்கு மேல வர ஆரம்பிச்சிரும் அப்படி சொன்னாரு. பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 550 ரூபா சார்ஜஸ் பண்ணாங்க. இது வந்து மேல தண்ணி, இது வந்து 7 தண்ணியோட வந்து கீழே எப்படி வருது நம்ம பார்ப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா 52 அடி இறக்குனாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 550. எனக்கு முக்கால்வாசி காசு போகிறது இந்த பழுப்பில் மட்டும்தான் எனக்கு காசு போகுது. இந்த பாருங்க தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு இவங்க போர் போடும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 குடம் 3 குடம் தண்ணி ஊற்றுவாங்க. ஓகேங்களா, அதனால் வந்து அப்போ தண்ணி வர ஆரம்பிச்சிது. ஆனால் என்ன எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்னால் கரெக்டாக ஒரு சொன்னார் 50 அடி 45 அடியிலேருந்து வந்துடுனாரு. கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் சின்ன சின்ன ஹோல்ஸ் தானே, ஆனால் வந்து நிரந்தரமாக தண்ணி வரணும் அப்படின்னு தான் சொன்னார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோடு மண், அதுக்கப்புறம் கன்னி மண், இந்த மாதிரி எல்லாமே வந்துச்சு. பாறையில்
பழுப்பு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 75 அடி கிட்ட. இது இப்போ முதல்ல 52 அடி, இது 22 அடி. எதுக்கு இந்த 10 இன்ச் பழுப்பு போடுறாங்கன்னா, நல்லா கேட்டுக்குங்க, மண் வந்து உள்ளே போயிட்டு அடைச்சிடக்கூடாதுனால 10 இன்ச்சு போட்டு அதுக்குள்ளே வந்து 7 இன்ச்சு இறக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இந்த 7 இன்ச் பழுப்புக்கோசம் அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பழுப்பில் வந்து கீழே வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, மேல் தண்ணி வரும். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், மேல் தண்ணி வரும். அந்த மேல் தண்ணி வந்து அரெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, மேல் தண்ணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் அவங்க கேட்பாங்க, இந்த ஓட்டை போடணுமா இல்லை வேணாம், பழுப்பில் ஓட்டை போட்டுருங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க லைட்டாக அந்த ஓட்டை மட்டும் போட்டு வச்சுருவாங்க. ஏன்னா மேல் தண்ணி வரும்போது அது உள்ளே போச்சுன்னா தண்ணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சப்புன்னு இருக்காது, நல்லாயிருக்கும். ஆனால் அது மேல் தண்ணின்றது நிரந்தரமாக வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு நிரந்தரமாக வரும், ஒரு சில பேருக்கு நிரந்தரமாக வராது. ஏன்னா அது வந்து நீர் ஓட்டம், இப்போ நல்ல மழை பெய்யுது அப்படின்னா நீர் ஓட்டத்தில் அந்த இடத்துல தண்ணி வரும். சரி, வந்து பிளாக் மாதிரி இது 4 பக்கமும் தண்ணி வரும். ஆனால் நீங்கள் எப்போவுமே வந்து நீரோட்டம் பார்க்கும்போது உங்களோட அதிர்ஷ்டம், உங்களோட இடம் வந்து அதிர்ஷ்டத்தில் ஒரு 5 இடம் 6 இடம் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துல நீங்கள் போர் போட்டிங்கன்னா உங்களை வந்து இல்லை 100 வருஷம் இல்லை 200 வருஷம் ஆனாலும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். என்ன ரீசன்னா, ஒரே இடத்துல மட்டும் தண்ணி ஒழுங்கிட்டுச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு வந்து சப்போஸ் அந்த மழை வராத காலத்தில் வந்து உங்கள் தண்ணி வந்து வீணாக போயிடும். சரி வராத போயிடும். அதனால் ஒரு 5-6 இடம் சேர்ற மாதிரி இடத்துல நீங்கள் போர் போட்டிங்கன்னா சூப்பராக தண்ணி வரும். ஏன்னா சப்போஸ் வந்து இந்த வெயில் காலத்தில் இந்த 1 நின்று 2 நின்று 3 நின்றுச்சுன்னா கூட அந்த ஹோல்ஸில் வந்து இது வாங்கிட்டோம். இவங்க சொன்ன மாதிரி எனக்கு 1.5 இன்ச்சு தண்ணி வரும். நாங்கள் சூப்பராக வந்து 1 இன்ச்சு தண்ணி வந்துச்சு இது. ஓகேங்களா, சூப்பராக வந்து 1 இன்ச்சு தண்ணி வந்துச்சு இது. அதனால் வந்து பாருங்கள், இந்த போரோட இது பாருங்கள் போட்டுருக்குறாங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கைட்டி வைக்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் வந்து 445 அடி போட்டதுனால அந்த கவுண்டிங் பண்ணிக்க சொன்னாங்க. பழுப்பு வந்து கரெக்டாக கவுண்டிங் பண்ணிக்கினா நாங்கள் ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கைட்டி வச்சு இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பழுப்பு இறக்குறேன்னு சொன்னாங்க. சரி பழுப்பு இறங்க அப்படின்னு சொன்னேன். 7 இன்ச் பழுப்பு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 லென்த் எடுத்து வச்சுருக்காங்க பாரு. 7 இன்ச்சில் 10 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது பண்ணிட்டாங்க. 10 இன்ச்சில் வந்து போட்டது 10 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா 22 அடி அடிக்கிட்டு இப்போ வந்து இந்த பழுப்பு இறக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் போடுற பழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிரோலாக்ஸ் போட்டுக்குங்க. அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா போர் போடுறோம் உங்கள் மனசை மாற்றுவான். நீங்கள் தயவு செய்து கேட்காதீங்க அந்த பழுப்பு நல்லாயிருக்கும் இந்த பழுப்பு நல்லா, யார் பேச்சு கேட்காதீங்க. ஃபிரோலாக்ஸ் பழுப்பு போடுங்க. 550 ரூபா ஒரு அடிக்கு. திரு இது வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி லென்த்து, இது 10 அடி லென்த்தாக 20 அடி லென்த்தாகனு வரும். இந்த மாதிரி இது பண்ணிங்க. ஃபிரோலாக்ஸ் 7 இன்ச்சு இது போட்டுங்க. அதே மாதிரி நீங்கள் மோட்ரு போய் இறக்கும்போது என்ன மாதிரி மோட்ரு இறக்கணும் நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன். நானும் வந்து மோட்ரு இறக்குறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் 2 டைம் போர் போட்டுக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேனாலே. அதனால் நீங்கள் போர் போடும்போது ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் வந்து யோசிக்காதீங்க. இந்த நீரோட்டை பார்க்குற ஆள் மட்டும் நல்ல ஆளாக பார்த்து நீங்கள் நீரோட்டை பார்த்துட்டிங்க அப்படின்னா 100% வந்து போர் வந்து தண்ணி வரும். தண்ணி அந்த போர் போடுறோம் கரெக்டாக இந்த இடத்துல வைனா இந்த இடத்துல வைக்க சொல்லுங்கள். இத்தனை அடி போடணும் இத்தனை அடி போட சொல்லுங்கள். அவங்க வேணாலும் கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் 500 அடி போடுப்பா நான் சொல்கிறேன் அந்த இப்போ துள்ளு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சில ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. 500 அடி வரையும் அவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும், அதுக்கப்புறம் லாபம் இருக்காது. இப்போ இது நான் எப்படி பேமெண்ட் அங்கே பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 1 அடியிலேருந்து 500 அடி வரையும் பார்த்தீங்கன்னா 90 ரூபா சார்ஜஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து 100 அடி வரையும் ஒரு சார்ஜஸ், 200 அடி ஒரு சார்ஜஸ். நான் போர் போட்டது வந்து 1லேருந்து 500 வரையும் 90 ரூபாவும், 500க்கு மேலே போட்டால் 500லேருந்து 600 வரையும் போட்டால் 110, 600லேருந்து 700 போடும்போது 120 ரூபா. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எத்தனை அடி கேட்குறீங்களோ அத்தனை அடி போடுவாங்க. இது எந்த இடத்துல போட்டோம்னா வேலூரில் போட்டோம். நீங்கள் என்கொயரி பண்ணும்போது இப்போ ஒரு 6-7 பேர்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக நீங்கள் 6-7 பேர்கிட்ட பேசும்போது ரேட்டு கண்டிப்பாக 100% வந்து நெகசபிள் ஆகும். இது வந்து ஏன் போட்டோம் அப்படின்னா, இந்த நெருப்பு ஏன் வைக்கிறோன்னா, இந்த நெருப்பு வைக்கும்போது என்ன ஆகும்னா, யாருன்னா கல்லுகளை பிச்சுட்டு போயிடக்கூடாது, கல்லுகள் உள்ளே போட்டக்கூடாதுன்னு சொல்லி அது போட்டு நெருப்பு வச்சு அறுத்து உள்ளே வச்சு மூடிட்டாங்கன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஒரு 6-7 பேர் என்கொயரி பண்ணுங்கள், கொட்டேஷன் போடுங்க. இத்தனை அடி பழுப்பு இருக்குன்னா இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள். ஓகேங்களா, மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மோட்டர் இறக்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, அவன் போர்ஸ்கார் சொல்கிறது நீங்கள் கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா உங்களை மைண்டை குழப்பி விட்டு இது பண்ணிவிடுவான். அதனால் உங்கள் ஏரியாவில் என்கொயரி பண்ணுங்கள். உங்களுக்கு குறைஞ்சபட்சம் நான் பழைய ஃபஸ்ட்டு போர் போட்டதுக்கும் இதுக்குமே எனக்கு எவ்வளோ லாபம் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் லாபம். 4 வருஷத்துக்கு முன்னாடி டீசல் 65 ரூபாய் இருக்கும்போது அதே ரேட்டு தான் போட்டேன். இன்றைக்கி டீசல் வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 96 ரூபாய் இருக்கும்போது அதே ரேட்டு. போர் போடுறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. 700 அடியா 800 அடியா இப்போ எது இருந்தாலும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி மண் போட்டு சேஃப்டி பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.